Unwanted hair, தேவையில்லாத ஹேர் ரிமூவ் பண்றதுல முக்கியமான ஒரு ப்ராசஸ் தான் லேசர் ஹேர் ரிமூவல். இந்த லேசர் ஹேர் ரிமூவல் அப்படிங்கிறது என்ன? இந்த லேசர் எப்படி அந்த ஹேரை மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணுறது? இந்த மாதிரி லேசர் ஹேர் ரிமூவல் பண்ணுறது சேஃபா? இதுக்கு எவ்வளோ செஷன்ஸ் தேவைப்படலாம்? இது முக்கியமாக இதுக்கு எவ்வளோ செலவாகும்? இது எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க. நான் டாக்டர் செந்தில்குமார், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். இப்போ லேசர் அப்படிங்கிறதுக்கும் லைட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. லைட்னா எல்லா டைரக்ஷனும் ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய வேவ் லென்த்தில் இருக்கும். ஆனால் லேசர்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் ஷார்ப்பாக போகும், ஒரே ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தாக இருக்கும். அதனால தான் லேசர் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு எனர்ஜி போகும்போது அந்த எனர்ஜி ஒரு டார்கெட்டில் அடித்து அந்த டார்கெட்டை டிஸ்ட்ராய் பண்ணிடுது. சிம்பிளாக லேசர் இப்படி தான் வேலை செய்யுது. ஆனால் நமக்கு எல்லாமே லேசர்னு ஒரு பயம். நமக்கு தெரிஞ்ச லேசர் எல்லாம் சினிமாவில் பார்க்கும்போது ஒரு ரெட் லைட் போகும், ஒரு கிளாஸாக இருக்கட்டும், ஒரு மெட்டல் ஷீட்டாக இருக்கட்டும், அதை வந்து அப்படியே பர்ன் பண்ணோம். ஆனால் அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் லேசர்ஸுங்க. மெடிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய லேசர்ஸ் எல்லாமே சேஃப் அண்ட் எஃபெக்டிவான ஒரு டெக்னிக்ஸ் தான். அந்த மாதிரி அதை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் மெலானின்ங்கிற ஒரு பிக்மெண்ட். இந்த மெலானின்ங்கிற பிக்மெண்ட் ஹேரில் இருக்கும்போது அதை மட்டும் டார்கெட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணுறங்காட்டி அந்த ஹேர் டிஸ்ட்ராய் ஆகி ரீக்ரோத் ஆகாமல் போயிடுது. இந்த லேசர் ஹேர் ரிமூவல் யாரெல்லாம் பண்ணிக்கலாம்னா, இது எந்த வயதினர் வேணால் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. டீனேஜர்ஸ் பண்ணிக்கலாம், வயதானவங்களும் பண்ணிக்கலாம், எந்த ஏரியாவில் வேணால் பண்ணிக்கலாம். ஃபேஸில் பண்ணிக்கலாம், ஆர்ம்ஸ், லெக்ஸ். ஸோ இந்த லேசர் ஹேர் ரிமூவல் எவ்வாறு செய்யப்படுகிறது? இது கிளினிக்லேயே செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அதாவது நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தோடனே நம்ம எந்த ஏரியாவில் லேசர் பண்ணுறோமோ அதை க்ளீனாக ஷேவ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு கூலிங் ஜெல் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த லேசர் அப்ளிகேஷன் பண்ணுவோம். இது எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம எந்த ஏரியாவில் எவ்வளோ ஹேர் ரிமூவ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஃபேஸ்னால் அதுக்கு ஒரு டைம் ஆகலாம், ஆர்ம்ஸ் இல்லை ஹோல் பாடியாக, அதை பொறுத்து அந்த டியூரேஷன்ஸ் மாறிட்டு இருக்கும். ஸோ இந்த லேசர் ஹேர் ரிமூவல் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? லேசர் ஹேர் ரிமூவல் வந்து பொதுவாக சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக கிடையாது. ஆனால் நம்ம எந்த மாதிரி லேசர்ஸ் யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல போய் பண்ணிக்கிறோம், நமக்கு லேசர் தெரப்பி கொடுக்குறவங்க ட்ரெயின்டா இல்லையா, அதை பொறுத்து ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். பொதுவாக காமனாக எல்லாரும் சொல்கிறது லேசர் செய்யும் போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு டிங்லிங் சென்சேஷன் மாதிரி வரும் அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம கூலிங் ஜெல் அப்ளை பண்ணுற மூலம் அதையும் குறைக்க முடியும். அதுக்கு அடுத்தது காமனாக வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்னஸ். எஸ்பெஷலி ஒயிட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க எர்டிமா அப்படின்னு சொல்லுவோம், ரெட்னஸ் வரும். ஒரு சிலருக்கு லைட்டாக எடிமா, வீக்கம் வரும், இந்த ஹேரை சுற்றி வர மாதிரி இருக்கும். இது எல்லாமே காமன் தான், டெம்பரரி தான், போக போக ரெடி ஆயிரும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ட்ரைனஸ், இச்சிங் வரலாம். அவங்க மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு இருந்தாலே போதும். அடுத்து முக்கியமான கேள்வி, இந்த லேசர் ஹேர் ரிமூவலுக்கு என்ன காஸ்ட் ஆகும்? இந்த காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி லேசர்ஸ் யூஸ் பண்ணுறோம், டயோட் லேசர்ஸா, என்டியாக் லேசர்ஸா, அந்த லேசர்ஸ் எந்த மாதிரி மேக், இந்தியன் மேக்கா, சைனீஸா, கொரியனா, இல்லை யூரோப்பியனா? ஏன்னா யூரோப்பியன் போயிட்டாங்க, குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரேட் அதிகமாக இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கிறங்காட்டி அதோட செஷன்ஸ் ரேட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஏரியா ட்ரீட் பண்ணுறோம், அப்பர் லிப் மட்டுமா, இல்லை நம்ம ஃபுல் ஃபேஸா, இல்லை ஆர்ம்ஸில் ஹோல் பாடி, அதை வச்சு நம்ம எவ்வளோ டியூரேஷன் பண்ணுறத வச்சு தான் கேல்குலேட் ஆகும். எகெயின் டைமிங்கும் அப்படி தான். நம்ம எந்த ஏரியா அட்ரஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஹேர் ரிமூவ் பண்ணுறத பொறுத்து தான் டைமிங் ஆகும். சரி, இந்த லேசர் யாருக்கெல்லாம் பயன் தரும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குது, ஸ்கின் ஒயிட்டாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த லேசர் தெரப்பி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ஃபார் சிம்பிள் ரீசன், அதோட டார்கெட் ப்ரிசைஸாக இருக்கும். அதனால தான். இதே டார்க் ஸ்கின் இண்டிவிஜுவல்ஸு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேசர் கதிர்வீச்சு வந்து ஸ்கின்லேயும் சிலது ஃபோக்கஸ் ஆகிறங்காட்டி ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக வராது. அடுத்து முக்கியமான கேள்வி, இந்த லேசர் ஹேர் ரிமூவல் லேசர் அமேசான்லாம் விற்கிறத யூஸ் பண்ணலாமா? அது ஆக்சுவலாக லேசர் இல்லைங்க, அது ஐபிஎல் தெரப்பி தான். அது ஒரு வேரியஸ் கலர் ஸ்பெக்ட்ரமில் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது மேக்கப் பொறுத்து அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும். நல்ல மேனுஃபேக்சர், நல்ல குவாலிட்டினா ஓரளவுக்கு அதுலேயும் ரிசல்ட்ஸ் வரலாங்க. இன்றைக்கி லேசர் பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.